Hello viewers, உங்க கவிராணி அகாடமியில இருந்து நாம இன்னைக்கு பார்க்க போறது பிரவீன் உத்ராத் மாடல் கொஸ்டின் பேப்பர் 1, 2 and 3 for October 2020. எக்ஸாம் டைம் வந்து உங்களுக்கு 3 hours, மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு பேப்பருக்கும் 100 marks. வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் டிரைவ் லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் PDF ஃபார்ம்ல டவுன்லோட் ஆகும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க மாடல் எக்ஸாம்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் we should know the meaning of பிரவீன். பிரவீன் அப்படின்னா என்ன மீனிங்? பிரவீன் அப்படின்னா ஸ்காலர், வித்வான் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஏன் அதுக்கு மட்டும் நம்ம ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, ஏன்னா இது வந்து நம்ம ஹிந்தி எக்ஸாமோட லாஸ்ட் எக்ஸாம். இந்த சர்டிபிகேட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சர்டிபிகேட்ல இட் இஸ் ஈக்குவலன்ட் டு பிஏன்னு போட்டு கொடுப்பாங்க நமக்கு. சோ பிரவீன் எக்ஸாம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதனோட மீனிங் என்னன்னா ஸ்காலர் இல்ல வித்வான். என்ன படிச்சாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிங்க, அப்போதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா பிரவீன் உத்ராதோட உங்களோட எக்ஸாம் வந்து above 60% ஸ்கோர் இருந்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹையர் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்பதான் உங்களோட மார்க்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வரும். ஸோ நிறைய படிங்க, நிறைய லேர்ன் பண்ணிக்கோங்க, நிறைய எழுதுங்க. எல்லாரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண என்னோட வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுங்க. Thank you for your support viewers. Okay, வாங்க நம்ம இப்ப பார்க்கலாம் பிரவீன் உத்ராத் எக்ஸாம் பேப்பர் 1. ஃபர்ஸ்ட் ரோமன், இது வந்து உங்களுக்கு பிராஜின் பத்திய சைனிகால இருந்து கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 2 words எழுதிட்டு டாட் 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 போட்டு லாஸ்ட் 2 words. இது வந்து உங்களுக்கு கபீர், துளசி, ரஸ்கான், பிஹாரி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அதுல இருந்து கொடுப்பாங்க. சோ இப்போ இதுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னா பத் கா நாம். நம்ம ஆக்சுவலா வந்து கவிதா கா நாம் எழுதுவோம், கவிகா நாம் எழுதுவோம். இந்த இடத்துல பத் கா நாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கபீர்னா கபீர்கே பத், துளசிதாஸ்னா வினய் பத்ரிகா, ரஸ்கான்னா சுஜான் ரஸ்கான், இந்த மாதிரி நீங்க எழுதணும். அப்புறம் கவிகானா as usual ஜனம், ஜனம்ஸ்தான், ஜீவனி, ஜீவனில வந்து அவங்க பேரண்ட்ஸ் யாரு, எங்க படிச்சாங்க, என்ன படிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் எழுதணும். சாகித்யிக் பரீட்சையில எந்த டைப் ஆஃப் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க, எந்த ஸ்டைல்ல எழுதினாங்க, என்னென்னலாம் நாடகம் எழுதினாங்களா, கஹானி எழுதினாங்களா, நிபந்தா, என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும், இதெல்லாம் வந்து சாகித்யிக் பரீட்சையில எழுதணும். ரச்சனாயக் என்னென்னலாம் எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் வியாக்கியா, விசேஷதா. சோ ஃபர்ஸ்ட் ஒன் பத்கா நாம், கவிகா நாம், ஜனம், ஜனம்ஸ்தான், ஜீவனி, சாகித்யிக் பரீட்சை, ரச்சனாயக், வியாக்கியா, விசேஷதா. இதே மாதிரி இதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 years வந்து அதுல இருந்து தான் வரும். நெக்ஸ்ட் வந்து நவீன் பத்திய சைனிகா 3ல இருந்து கேட்பாங்க. அதாவது ஈயும் வந்து உங்களுக்கு வந்து பத்திய சைனிகால இருந்து வரும். இதுவும் அதே இது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிராஜின், செகண்ட் ஒன் நவீன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு போயம் பார்ட். கவிதா கா நாம், கவிகா நாம், தென் ஜனம், ஜனம்ஸ்தான், ஜீவனி, சாகித்யிக் பரீட்சை, ரச்சனாயக், வியாக்கியா, விசேஷதா. சோ இதெல்லாம் as usual நம்ம எழுதணும். லாஸ்ட் ரோமன் பாத்தீங்கன்னா, அதாவது லாஸ்ட் ஊ அந்த இதுல ஃபர்ஸ்ட் ரோமன்ல பாத்தீங்க அப்படின்னா ரஷ்மிரத்தி. அது வந்து ரெண்டுமே உங்களுக்கு வந்து எய்தர் ஆர் சாய்ஸ்ல இருக்கிற ரெண்டுமே உங்களுக்கு வரது வந்து ரஷ்மிரத்தி. அது வந்து காவியம். சோ காவியக்கா நாம்னு எழுதிட்டு ரஷ்மிரத்தின்னு எழுதிக்கோங்க. லேஹக்கா நாம்னு போட்டுட்டு ராம்தாரி சிங் தினகர், அதை எழுதினவர் அவரு தான். சோ அதை பத்தி எழுதிக்கோங்க. அப்புறம் ஜனம், ஜனம்ஸ்தான், ஜீவனி, சாகித்யிக் பரீட்சை, ரச்சனாயக். அப்புறம் உங்களுக்கு ராம்தாரி சிங் தினகர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவார்டு கொடுத்திருப்பாங்க. அதாவது சாகித்ய அகாடமி அவார்டு வந்து அவர் வாங்கியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஞானபீட் புரஸ்கார் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. அதனால சோ அதை மென்ஷன் பண்ணி நீங்க எழுதுங்க. ரஷ்மிரத்தி ERC எழுதும் போது இந்த மாதிரி எழுதிட்டு அப்புறம் வியாக்கியா, விசேஷதா போட்டு எழுதுங்க. நெக்ஸ்ட் தோஹா, செகண்ட் ரோமன். தோஹால வந்து உங்களுக்கு கபீர் தோஹாவும் துளசிதாஸ் தோஹாவும் நீங்க மெமரி பண்ணிக்கணும். அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஒரு சிங்கிங் ரைமா. ஏன்னா எப்பவுமே நம்ம ஒரு சாங்ஸா படிக்கும் போது அதை மறக்க மாட்டோம். அதுக்காக எப்பவுமே நம்மளுக்கு ரிமெம்பரன்ஸ் இருக்கும். அதனால நீங்க தோஹா படிக்கும் போது மட்டும் அப்படி படிங்க. சிங்கிங் ஏ சாங்.
தேர்ட் ரோமன் வந்து உங்களுக்கு சேம் ஃபர்ஸ்ட் ரோமன் ERCயோட இதுதான் வருது. சூர்தாஸ் கபீர்தாஸ் அவங்கள பத்தி எழுதிட்டு இன்ட்ரோ ஒரு ஸ்மால் இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்புறம் சைடு ஹெட்டிங் போட்டு ஒரு மெயின் கண்டென்ட்டோட எழுதுங்க. என்னென்ன எழுதியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க. இப்ப கபீர்தாஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா மாயா, அந்த மாதிரி மெயின் கண்டென்ட் மட்டும் அதை பத்தி என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னு மட்டும் எழுதுங்க போதும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோமன் ரஷ்மி ரத்தி. ரஷ்மி ரத்தில கர்ணனோட கேரக்டர் இருக்கு. சோ அத பத்தி எழுதும் போது நீங்க என்ன பண்ணணும்னா யாரு கர்ணன்கிறது, யாரு யாரோட ஃப்ரெண்டு, என்ன பண்ணாரு, அம்மா மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு, இந்த மாதிரி கடைசியா என்ன நடந்துச்சு, அந்த மெயினா அந்த கவச்ச ஒரு குண்டல் அதெல்லாம் வந்து நீங்க மெயினா ஹைலைட் பண்ணி எழுதணும். அதாவது பிளாக் பென்ல இல்ல கொட்டேஷன் கொடுத்து அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா மார்க்ஸ் கிடைக்கும். ஏன்னா பிரவீன் மார்க்ல எடுக்கிறது தான் நம்மளோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் சொல்றேன். சோ நல்லா எழுதுங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ரோமன் ஹரியோத். இப்ப ஏதோ ஒரு இதை எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹரியோத், மைதிலி சரண், பஞ்சி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அப்புறம் என்னென்ன போயம் எழுதியிருக்காரு அப்படிங்கறத நம்ம எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹரியோத் பாத்தீங்க அப்படின்னா ஏக் தினக்கான் எழுதியிருப்பாரு, கர்மவீர் எழுதியிருப்பாரு. சோ அதை பத்தி நம்ம ஒரு ஸ்மால் ரீகேப் மாதிரி ஒரு 2-3 பேராகிராஃப் சைடு ஹெட்டிங் போட்டு எழுதணும். மெயின் பாயிண்ட மெயினா எழுதுங்க. நீங்க கண்டென்ட் ஃபுல்லா படிச்சு இது பண்றதை விட இந்த ஏக் தினக்கானா என்ன, அந்த கான்செப்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அதை மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணுங்க போதும். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ரோமன் கவிதா கா சாரான்ஸ். அதுக்கும் நீங்க வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டு சைடு ஹெட்டிங் போட்டு பேராகிராஃபா எழுதணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் டிப்பனி. இது வந்து ரஷ்மி ரத்தில இருந்து வருது. சோ ஃபார் எக்ஸாம்பிள் குந்தி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அவங்க யாரு, யாரெல்லாம் அவங்களோட பசங்க, இதெல்லாம் எழுதிட்டு என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கறத நீங்க கான்செப்டா எழுதணும். இதோட ஃபர்ஸ்ட் பேப்பர் நம்ம முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் பேப்பர் பார்க்கலாம். செகண்ட் பேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காவியக்கே ரூப் அதுல இருந்து கேக்குறாங்க. சோ இதுக்கு நீங்க ரூப் ரேகா போட்டு எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா கிடைக்கும் மார்க்ஸ். கொஸ்டின் அதே மாதிரி செலக்ட் பண்ணி எழுதுங்க. எந்த பேரா வந்து இதா இருக்கு, எந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும், எது ஈஸியா இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மகாகவிக்கே தத்துவ அதை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன் மகாகவிக்கே தத்துவ ஈஸினா அந்த ஃபர்ஸ்ட் மேல வந்து இதுதான் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது மேல கொடுத்துருவோம். கீழே இதெல்லாம் அந்த பாட்டுல இருக்கு, அந்த இதுல இருக்கு, இந்த மகாகவியம்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி டிரைவ் பண்ணி கொடுப்போம். நெக்ஸ்ட் செகண்ட் ரோமன் ரஷ். எப்பவுமே இந்த ரஷ், அலங்கார், சந்த் மூணும் எழுதும் போது மூணுக்கும் ஒரே இதுதான். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் எழுதிடணும். நீங்க ரஷ்னா என்ன டெஃபினிஷன் எழுதுங்க, சந்த்னா என்னன்னு டெஃபினிஷன் எழுதுங்க, அலங்கார்னா என்னன்னு டெஃபினிஷன் எழுதுங்க. அதாவது 2, 3, 4க்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். எழுதிட்டு இப்ப ரஷ்னா அதுக்கு வந்து சில இது கொடுத்திருப்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்தாயி பாவ், ஆஸ்ரய, ஆலம்பன் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. சோ ஹெட்டிங்ஸ் எல்லாம் போட்டுட்டு அது எக்ஸ்பிளனேஷனோட நம்ம எழுதணும் வித் எக்ஸாம்பிள்ஸ். அதே மாதிரி தேர்ட் ரோமனுக்கும் சேம் டெஃபினிஷன் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும். சந்துக்கும் அதேதான், எக்ஸ்பிளனேஷன், டெஃபினிஷன், எக்ஸ்பிளனேஷன் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஃபிஃப்த் ரோமன் இது வந்து பாஷா விஞ்ஞான்ல இருந்து கேக்குறாங்க. இதுக்கு நீங்க வந்து சைடு ஹெட்டிங்ஸ் போட்டு நீட்டா எழுதணும். சிக்ஸ்த் ரோமன் வந்து அதே மாதிரி உங்களுக்கு டிப்பனி. டிப்பனி வந்து உங்களுக்கு நீங்க பேராகிராஃப் ஏதோ ஒரு 2 பேராகிராஃப் நல்லா கண்டென்ட்டோட இருக்கிற மாதிரி எடுத்துக்கங்க போதும். 2 பேரா இல்ல 3 பேரா எழுதுங்க போதும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது பேப்பர் 3. அதுலயே கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் ரோமன்ல ரூப்ரேகா போட்டுட்டு நீங்க வந்து எழுதணும். உங்களுக்கு 6 கொடுத்திருப்பாங்க, நீங்க 2 செலக்ட் பண்ணி எழுதுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரோமன் வந்து தேர்ட் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் ரோமன். ஏன்னா இருக்கிறதுலயே ரொம்ப ஈஸி. 6 ஆப்ஷன், 6 கொடுத்து 2 எழுதுனா போதும். சோ ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்து அதிகம். செலக்ட் பண்ணி எழுதுங்க கொஸ்டின்ஸ். செகண்ட் பேப்பர் அண்ட் தேர்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நீங்க கொஸ்டின் செலக்ட் பண்றதுல தான் இருக்கு உங்களோட ஆன்சர்ஸ். செலக்டா படிங்க, செலக்ட் பண்ணி எழுதுங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் லெட்டர் ரைட்டிங். அதாவது பிரயோஜன் மூலக் ஹிந்தில இருந்து கேட்பாங்க லெட்டர் ரைட்டிங். சர்க்காரி பத்திர, ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்காரி பத்திரன்னா அது என்ன அப்படிங்கறத எழுதிட்டு செகண்ட் ரோமன் அண்ட் தேர்ட் ரோமன் ரெண்டுக்குமே அதுதான். சர்க்காரி பத்திர அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை பத்தி என்னன்னு எழுதிருங்க, எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத எழுதிட்டு
தென் வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணி எழுதணும். அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம எழுதுறோம். அவங்க ஹெட்டிங் மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. நம்ம வந்து அந்த லெட்டர் எப்ப கொடுத்திருக்காங்க, எப்ப அனுப்பிச்சிருக்காங்க என்னங்கறதெல்லாம் டீடைல்ஸ் பண்ணிட்டு நம்ம எழுதணும். தேர்ட் ரோமனும் சேம் அதே தான். சப்போஸ் ஒரு ஒர்க்குக்கு போற மாதிரி அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு அந்த என்ன அட்ரஸ் கொடுத்திருக்காங்களோ அதுக்கு ஃப்ரம் டு போட்டுட்டு பயோடேட்டா எழுதணும். நம்ம நேம் ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன், பிரவேசிக்கா எக்ஸாம்லயே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் போட்டு நீங்க எழுதிட்டு பத்தா, சஷிக் யோகி தயங், அனுபவ், ருச்சி, மொபைல் இதெல்லாம் வந்து நீங்க கொடுத்துட்டு எழுதணும். நெக்ஸ்ட் फोर्थ रोमन वेरी ईजी रोमन संक्षेप में लिखिए. அதாவது இதுக்கு 10 மார்க்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2-3 டைம்ஸ் ரீட் பண்ணி பாருங்க. ரீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பக்கா ரூப் போட்டுக்கோங்க. இப்போ 7 லைன்ஸ் இருக்கு, 8 லைன்ஸ் இருக்கு அப்படின்னா 5 லைன்ஸ் இல்ல 4 லைன்ஸ்க்கு எழுதுங்க. அதை ரீட் பண்ணி ஒரு ப்ராப்பரான சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல எழுதுங்க. அதுக்கப்புறம் கச்சா ரூப் போட்டுக்கோங்க. கச்சா ரூப்ல ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. हेडिंग கொடுத்துட்டு கடைசியா संक्षिप्तीकरण के पहले कुल शब्द टोटल नंबर ऑफ वर्ड्स எழுதிக்கோங்க கவுண்ட் பண்ணி. நெக்ஸ்ட் संक्षिप्तीकरण के बाद कुल शब्द நீங்க எழுதினதுக்கு அப்புறம், அதாவது கச்சா ரூப்ல சைடு ஹெட்டிங் கொடுத்து எழுதினதுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு வேர்ட்ஸ் இருக்குன்னு நீங்க கவுண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. இது संक्षेप. நெக்ஸ்ட் 5th रोमन ट्रांसलेट इनटू रीजनल लैंग्वेज. प्रांतीय भाषा में अनुवाद कीजिए. இதுக்கு 15 மார்க் இருக்கு. சோ மிஸ் பண்ண தெரியலனா கூட நீங்க வந்து விட்டுட்டு வர கூடாது. ஏன்னா எப்பவுமே டிரான்ஸ்லேஷன்ல இதுதான் கேட்பாங்கன்னு நம்ம அஸ்யூம் பண்ணி சொல்ல முடியாது. ஒரு மாடலுக்காக தான் நம்ம கொடுக்கறோம். சோ எதுவுமே நீங்க மிஸ் பண்ண கூடாது. கண்டிப்பா உங்களுக்கு ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம படிக்கிறது பிரவீன் எக்ஸாம். சோ we know everything. சோ many meanings, இது வந்து many wordsக்கு வந்து மீனிங்ஸ் நமக்கு தெரியும். சோ அதை வச்சு நீங்க உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல எழுதிட்டு வாங்க. எப்பவுமே எந்த எக்ஸாமுக்குமே 100 மார்க்ஸ் அப்படின்னா அந்த 100 மார்க்ஸும் நம்ம அட்டன் பண்ணியிருந்தாதான் நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மார்க் வாங்க முடியும். எதுவுமே நம்ம மிஸ் பண்ணிட்டு வரக்கூடாது. எந்த ரோமனும் லீவ் பண்ணிட்டு வரக்கூடாது. நெக்ஸ்ட் லாஸ்ட் ரோமன் ஹிந்தி மே அனுவாத் கீஜியே. இதுல வந்து உங்களுக்கு சப்போஸ் தமிழ் டு ஹிந்தினா அதை படிச்சு எழுதுங்க, இல்ல இங்கிலீஷ் டு ஹிந்தினா அதை ஃபாலோ பண்ணி எழுதுங்க. சோ all the best from Kavirani Academy. Share this video to your friends and subscribe it. Thank you viewers for your support. All the best for all the